வணக்கம். வேற யாருக்கிட்டையுமே இல்லாத ஒரு சிறப்பான குணங்கள், பண்புகள் தேமுதிக தொண்டர்கள்ட்ட இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு இது சொல்ல, அதாவது உன்னோட நண்பனை உன்னை பற்றி சொல்லுகின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுபோல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு நம்மளோட கேரக்டர், நம்ம மனநிலை சைக்காலஜிக்கலாக கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறோம், நம்மளோட அதாவது நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் இருந்து, ஒரு வாட்ச் கட்டணும், வாட்சில் இருந்து ஒரு டூ வீலர் நம்ம எடுக்கிறோம்னா நம்மளோட டேஸ்ட் என்ன, அந்த மாதிரி நம்மளோட டேஸ்ட்டை வச்சு நம்மளோட கேரக்டர் நடவடிக்கைனா ஓரளவுக்கு இந்த சைக்காலஜி படித்தவங்க ஒரு தெரிஞ்சிட ஒரு கெஸ் பண்ணிடுவாங்க. அது போல் பார்த்தீங்கன்னாக்க இது தேமுதிகவில் இருக்கக்கூடிய தேமுதிக தொண்டர்கள் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கும். டோட்டலாக வந்து எல்லாத்துட்டையும் அந்த ஒரு விஷயம் இருக்கும். அது என்னன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ அதாவது சாதாரணமாக இப்போ மற்ற அரசியல் கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் போடுறாங்க அல்லது ஒரு மாநாடு போடுறாங்கனாக்க அந்த மாநாடு போடுற இடத்துல அல்லது பக்கத்தில் கடையை சந்திக்கிற மாதிரி ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டம் போடுற இடத்துல பக்கத்தில் கடை இருந்தது, டீ கடை இருந்தால் அன்றைக்கி அந்த இடத்துல வந்து உட்காந்து பேசுகிறாங்க. அப்படி ஒரு டீ சாப்பிட போகிறாங்கனாக்கா அந்த இடத்துல உட்காந்து டீ சாப்பிட போகும்போது பக்கத்தில் வேறு யாரும் கட்சிக்காரங்க தான் நீங்கள் என்ன ஊர் இருந்து வரீங்க, எங்கே இருந்து வரீங்கன்னு சொல்லி இப்படி பேசுவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு மாநாட்டுக்கோ அல்லது பொதுக்கூட்டத்துக்கோ போகிறாங்கன்னா போகிற வழியில் எங்கேயாச்சும் அந்த மாதிரி ஒரு இடத்துல நிறுத்தி ஒரு ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அல்லது போயிட்டு வரும்பொழுது அப்படி ரெஸ்ட் எடுக்கிறாங்க, ஒரு சாப்பிட்றாங்கன்னா அந்த மாதிரி இடத்துல உட்காந்து ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நீங்கள் என்ன ஒரு எங்கேருந்து வரீங்க, அப்படி இருக்கீங்க அப்படின்னு என்ன ஒரு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவ்வளோதான். ஆனால் தேமுதிகவில் பார்த்தீங்கன்னா, தேமுதிகவோட தொண்டர்கள் பார்த்தீங்கன்னாக்க ரோட்டில் போயிட்டு இருக்காங்கன்னா ஒரு சைக்கிளில் ஒருத்தர் தேமுதிக வேடி கட்டிட்டு போயிட்டு இருக்காருனாக்க ஒரு காரில் ஒருத்தர் தேமுதிக கொடி பறந்து ஒரு கார் வச்சுதான் உடனே ஒரு பார்த்து கை தூக்குவார். அந்த காரில் போகிறவரும் உடனே அப்படி முன்னால் கொண்டு அப்படி வண்டியை நிறுத்திட்டு கை தூக்கி கூப்பிட்டு என்ன பொறுப்பாக இருக்கீங்க, என்ன ஒரு உங்கள் ஊர் அப்படிங்கிறது அப்படியே பரஸ்பரமாக பேசிக்குவாங்க. அது பார்த்தீங்கன்னாக்க அந்த பேசுகிறவரும் ஐயோ உங்கள் சைக்கிளில் போகிறவங்க ஐயோ ஒரு காரில் போகாத என்ன வராது, நம்ம கொடி வருது அப்படின்னு பட்டணம் நிறுத்திடுவாங்க. அதே மாதிரி அந்த காரில் போகிறவரையும் சாதாரண சைக்கிள் வரணும் அந்த எண்ணமே வராது. பட்டுன்னு என்ன பண்ணுவாங்க, காரை வந்து நிறுத்திடுவாங்க, நிறுத்தி வாங்க அப்படி இறங்கிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இந்த மாதிரி ஒரு தொண்டர்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட அவங்களே அறியாத அந்த அவர்களே அறியாமல் ஒரு உறவு முறை மாதிரி ஒரு சொந்தக்காரங்களை பார்க்குற மாதிரி ஒரு ஈர்ப்பு தொண்டர்களுக்குள்ள இருக்கும் பாத்தீங்களா? அது வேற எந்த கட்சியிலும் எந்த இருக்காது. அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா அப்படி ஏதாவது எங்க சந்தித்தாலும் சரி அந்த கரவேஷ்டியை பார்த்துட்டாங்கனாக்க அது எங்க போனாலும் சரி, ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தாலும் சரி, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி, இல்லை டிராவலில் பண்ணிட்டு பார்த்தாலும் சரி, பார்த்தாங்கன்னா உடனே ரொம்ப நாளாக பழகின போது நம்ம சொந்தக்காரங்களை பார்த்தா எப்படி பார்ப்போம், அதே மாதிரி சொந்தக்காரங்களை தான் பார்ப்பாங்க. உடனே பார்ப்பாங்க, வாங்க என்ன ஒரு வரைக்கும் இந்த வேட்டியை பார்த்துட்டா போதும். இந்த ஒரு பண்பாடு பார்த்தீங்கன்னாக்க இது வேற எந்த கட்சியிலுமே எந்த அரசியல் கட்சியிலுமே இல்லை. இந்த விஷயத்துல வந்து நம்ம தேமுதிகவினர் வந்து மாறுதட்டி நெஞ்சில முத்தி சொல்லலாம். அந்த மாதிரி விஷயத்த வந்து இந்த இது எப்படி நம்ம வந்தது மிக ஆச்சரியப்படுற விஷயம் தான். இதுல வந்து நம்ம கேப்டன் அவர்கள் வந்து நடிகரா பார்த்து அவரை ரசிச்சு ஒரு அரசியல் தலைவராக பார்த்து நம்ம தொண்டராக வாழ்ந்து அதை விட மிகப்பெரிய ஒரு கடவுளாக இருந்தார் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவர் கொடுத்த உறவு, கொடுத்த சொந்தம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு கடவுள் தான் அப்படிங்கிறதுக்கு வந்து இதுவும் ஒரு உதாரணம். அந்த மாதிரி அந்த கட்சி வேட்டியை பார்த்தாலோ, கரை வேட்டியை பார்த்தாலோ, துண்டு போட்டிருந்தாலோ, அல்லது வந்து காரில் கொடி கட்டியிருந்தாலோ, அல்லது பைக்ல ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாலோ உடனே அவங்க வந்து ஒரு உடனே வந்து பார்த்து பேசுறாங்க இல்லைங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த ஏற்றத்தாலும் கண்ணுக்கு தெரியாது. அதாவது மதம் ஜாதி பார்க்க மாட்டாங்க, மதத்தை பார்க்க மாட்டாங்க, ஏழை பணக்காரங்கிற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம பட்டுன்னு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட பேசுவாங்க. ரொம்ப நாளா பழகின மாதிரி பேசுவாங்க, உட்காந்து பேசுவாங்க, டீ சாப்பிடுவாங்க, என்ன ஒரு இங்க ஊருக்கு வந்தாவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவ்வளோ அந்நியமா அவ்வளோ சொந்த வந்து அந்த உறவை பேசுவாங்கனாக்க இது வந்து அந்த உன் நண்பனை பற்றி உன்னை பற்றி சொல்கிறேன்றத சொன்ன மாதிரிங்களா? அந்த போல இப்போ நம்ம தலைவரை கேப்டன் தேர்ந்தெடுத்தவங்கலாம் அந்த மாதிரி மனநிலை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த கேப்டனை பிடித்திருக்கும். அதனாலதான் வந்து அவர் கேப்டனை விரும்புறாங்க. அந்த பண்புகள் தான் வந்து அந்த கேப்டனோட நடவடிக்கைகள் தான் அது வந்து தண்ணியே அறியாம அந்த ஒரு ஈர்ப்பு உண்டாகுதுங்கிறத நமக்கு தெரியுது. அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஒருத்தருக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கும். இப்போ அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னாக்க ரஜினி வந்து நல்லா சேல் பண்ணுவார். அப்படி சிகரெட் அப்படி தூக்கி போட்டு அப்படி பிடிப்பாரு. அப்புறம் அந்த நடக்கிறதெல்லாம் ஸ்டைலே நடப்பாரு. அந்த மாதிரி வந்து ரஜினியோட ஸ்டைலை வச்சு தான் ரசிகர்கள்லாம் விரும்பினாங்க.
ரசிகர் மன்றம் வச்சாங்க, அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. கமல்னா கமலோட நடிப்பு பார்த்து அவரை ஃபாலோ பண்ணாங்க, ஒரு ரசிகர் மன்றம் வச்சாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இவங்க 2 பேரும் பெரிய லெவலில் இருக்கும்போது நடுவில் உருவான அந்த கேப்டனோட ரசிகர்களும் பார்த்தீங்கன்னாக்க மேக்சிமம் வந்து அவர் ஸ்டைலில் வந்து தான் பார்க்கல. அது அவங்க ஒரு கேப்டன் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வந்துச்சுன்னா அந்த ஈர்ப்பு வந்தவர்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த குணம் கேரக்டர் நடவடிக்கை அந்த கேரக்டர் அப்படியே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அது யாருக்குமே இல்லாத ஒரு விஷயம். கேப்டனை வந்து யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த மனநிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன அதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம்னாக்க அந்த கேப்டன் வந்து யாரெல்லாம் கவர்ந்தாரோ அந்த மாதிரி குணநலம் உள்ளவங்க, அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்க, அந்த மாதிரி நடவடிக்கை இருக்கவங்க, அது மாதிரி ஒரு மனப்பக்குவம் உள்ளவங்க தான் வந்து கேப்டனை வந்து நேசிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு கோட்டில் அதாவது ஒரு கோட்டில் ஒரு இணைப்பு இருக்குது. அப்படி இணைப்பு இல்லாமலாம் இதெல்லாம் எங்கேயுமே வந்து இது ஒரு எந்த ஒரு ஸ்டேட்லையும் சரி, எந்த ஒரு கட்சியிலையும் மேக்சிமம் ஸ்டார்டிங் இதாக இருக்காது. இது வந்து யாருக்கு தெரியுனாக்க தேமுதிகவின் உண்மையான தொண்டர்கள், அதாவது தொண்டர்கள், தேமுதிக வேஷ்டி கட்டினவங்க, தேமுதிக கட்சிக்காரங்க வந்து முழுசா உங்களுக்கு தெரியும் இது உண்மையா போய். அந்த வீடியோ வந்து நமக்கு வந்து வேற ஒரு இந்த நோக்கத்துக்காக இது போடல. இது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு வேலையா வந்து பக்கத்துல வந்து அரியலூர் போயிருந்தோம். அப்போ ஒரு சின்ன ஒரு ஹெல்ப். அப்போ அங்கே சார் நடராஜன் சார்னு ஒரு ஆசிரியர் இருக்காரு. அவர் நம்ம தேமுதிகக்காரன்னு வச்சுங்களேன். அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10-15 வருஷம் பழக்கம். ஆனால் நேருக்கு வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டு. பல முறை அவர்கிட்ட பேசியிருக்கோம் ஃபோன்லேயே. பேசும்போது உடனே சார் நம்ம அந்த வைக்கோல் வாங்கணும் அல்லது பல விஷயங்கள் பேசுவோம். உடனே வந்து சார் பார்த்துக்கலாம் சார், செஞ்சுக்கலாம் சார்னு சொல்லுவார். அதுபோல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சார் நான் காலையில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டோக்கன் போடணும், 8 மணிக்குள்ள தான் வரணுமா, நம்ம 8 மணிக்கெலாம் வர முடியாது, நான் 2 மணி நேரம் ட்ராவல் ஆகும் பைக்கில் வந்தாக்க, பஸ்ஸில் வந்தால் 3-4 மணி நேரம், நான் பைக்கில் தான் 2 மணி நேரம் ஆகும், அது கொஞ்சம் வேணும் சார், எதனா விஷயம் போட்டுடலாம் சார். அவ்வளோ வந்து அந்த பேசுகிற விஷயம், அதாவது அவர் கேரக்டர் இப்படி பேசக்கூடிய அப்படி நெருக்கமானாலும் ஆரம்பத்திலே நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாலே தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு அவர் எங்களுக்குள்ள நடந்த உரையாடல் வந்து கண்டிப்பாக நம்ம இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடணும். ஏன்னா இப்போ இந்த நம்ம கெத்து படம், இந்த நம்ம இது லப்பர் பந்து படம் ஓடுனது கூட பார்த்தீங்கன்னாக்க, அதாவது இந்த கேப்டனுடைய ரசிகராக அந்த தினேஷை காட்டுனது என்ன ஒரு கேப்டனோட தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்ன தோணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவரை நம்மளுங்கிற ஒரு ஈர்ப்பு இந்த தொண்டர்களுக்குள்ளே வந்து ஒரு பார்த்த உடனே அவங்கள்ட்ட பழகுறாங்க பார்த்தீங்களா, நம்ம சொந்தக்காரங்கள மாதிரி பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அதே போல அந்த தினேஷ் பார்த்த உடனே அவர் நடவடிக்கை அந்த இதெல்லாம் பார்த்த உடனே பழைய நினைவுகள் கொண்டு போயிருந்தா நம்ம ஒரு சொந்தக்கார உறவுக்காரங்கிற எண்ணத்துல தான் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டாங்க அந்த படத்துல. அப்படி இருக்கும்பொழுது இந்த படத்தை வந்து பார்த்தையே திரும்ப திரும்ப பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இது நம்ம ஏன் அதான் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதாவது இன்னைக்கு லப்பர் பந்து படத்துக்கும் கேப்டனுடைய ரசிகர்கள், தேமுதிக தொண்டர்கள், கேப்டன் விசுவாசிகளுக்கும் உள்ள ஒரு நெருக்கம், அந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கன்னா அது மிகப்பெரிய பங்கு நம்ம தேமுதிகக்காரங்களுக்கும் கேப்டன் ரசிகர்களுக்கும் இருக்குது. அது இந்த வகையில இருக்கு. தன்னை எரியாம வந்து அந்த பார்த்த உடனே அவரை நம்ம படம் நம்மால நம்மங்கிற மாதிரி எப்படி சராசரியா வந்து அந்த கரவேட்டியை பார்த்தாலோ அல்லது கரை துங்க போட்ட பார்த்தாலோ அல்லது வந்து கார்ல ஒரு கொடி கட்டினதை பார்த்தாவோ அல்லது பைக்ல ஒரு ஸ்டில்லு போட்டு ஒரு பேர் போட்டதை பார்த்தாவோ நம்ம எப்படி ஒரு அட்ராக்ஷனா சொந்தக்காரங்களை வந்து பல வருஷமா பல நம்மளை போய் பார்க்குற மாதிரி பார்க்கறது பேசுறாங்களோ, அதே போலதான் அன்னைக்கு அந்த படத்துலையும் தெரிஞ்சாரு அவரு. அதனால ஒரு நண்பரை பார்க்கும்போது ஒரு ஆர்வத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சினிமாவையும் தாண்டி ஒரு நெருக்கம் வந்து அந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க, லப்பர் பந்து படத்தை. இது மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு காரணம் மிகப்பெரிய பங்கு வந்து தேமுதிகவும் கேப்டனோட விசுவாசிகளுக்கு தான். அப்படி இருக்கும்பொழுது இந்த தேமுதிகவின் தொண்டர்களுக்குள்ளான இந்த ஒரு சிறப்பான பண்புகளுக்கு வந்து நம்ம வந்து இன்னைக்கு இல்லை பல வருஷமா நம்ம பார்த்துருக்கோம் அவங்களோட அந்த மாதிரி குணநலங்களை, எல்லாத்துக்கும் இருக்கிற குணநலங்களை. அது வந்து கண்டிப்பா நம்ம வந்து நம்மளோட குணநலங்களை கேப்டன் கிட்ட நம்ம அந்த வழி நடத்தியிருக்காரு. அவர் நம்ம கடவுளாக வணங்குறோம். அப்படிங்கும்போது வருங்காலத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம தம்பி பிரபாகரன் அவர்களும் அந்நியார் கை ஓங்க வேணும். தம்பி பிரபாகரன் வந்து கேப்டன் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆளுமையாக வரணும்னாக்க கண்டிப்பாக நம்மளாம் இன்வால்மெண்ட்டோட நம்ம அந்த தேமுதிக நிர்வாகிகள்லாம் வந்து அந்த தொண்டர்கள், கேப்டனோட தொண்டர்கள்லாம் இன்வால்மெண்ட்டோட நம்ம எப்படி நம்ம ஒரு பிணைப்பு இருக்கோ அந்த பிணைப்பு மாதிரியே நம்ம அதாவது மாவட்டம் எப்படி இருக்காங்க, ஒண்டி இருக்காங்க, கண்டு அதை இதே பண்ண வேண்டாம், கவனத்தில் கொண்டு வேணாம். தம்பிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அந்த ஈர்ப்பு நமக்கு இருக்கு. இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க மாவட்ட செயலாளர், ஒண்டி செயலாளர் எந்த தொடர்புமே இருக்காது. அவங்க தகவல் பண்ணவே மாட்டாங்க, பழைய ஆளுக்கெல்லாம் தகவல் பண்ணவே மாட்டாங்க.
ஆனாலும் தம்பி இன்னைக்கு வந்து பெரம்பலூர் வராரு, அது புதுக்கோட்டைக்கு வராரு, அவர் சேலம் வராரு, கோயம்புத்தூர் வராருன்னாக்க தகவலே இல்லாமல் வருவாங்க அந்த தேமுதிக தொண்டர்கள். அதுதான் அந்த ஈர்ப்பு. அந்த மாதிரி அந்த ஈர்ப்புல மட்டும்தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த மாவட்ட நிர்வாகம்லாம் பார்த்து சரியான முறையில் மாவட்ட நிர்வாகம் வந்து ஒன்றிய நிர்வாகத்துக்கு ஒரு பாதையை சொல்லி கரெக்டான இதில் ஒருங்கிணைப்பு பண்ணி தம்பியோட கரத்தை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுங்க. கண்டிப்பாக வந்து இந்த இவ்வளோ தொண்டர்களுக்கு தொண்டரே ஒரு இவ்வளோ பிணைப்பு இருக்கிற ஒரு பிணைப்பும் ஒரு 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 அதாவது ஒரு வெளியே அப்படின்னா ஒரு ஒரு காந்த சக்தி போல ஒரு ஈர்ப்பு இருக்கும் பொழுது அதே இது வந்து நம்ம தம்பிகளுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை வந்து நம்ம வந்து அரசியல் வந்து நம்ம கேட்டோம் விட்டு சென்ற பணியை நம்ம தொடர்ந்து தம்பிகள் செய்யணும்னாக்கா அந்த கோப்பை நம்ம கொடுக்கணும். அதுக்கான நம்ம வளர்ச்சியை நம்ம ஆரம்பிக்கணும். பழைய ஆட்கள் வந்து சிலர் வந்து ஏதோ ஒரு முரண்பாடுகாரமாக அந்த கட்சி விட்டு விலகி இருக்கலாம், அமைதியாக இருக்கலாம், வேற கட்சிக்கு சேர்ந்திருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது நம்ம தேமுதிக தொண்டர்கள் வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னாக்க அடுத்து வந்து வலுவான ஒரு இயக்கமாக மாறி தம்பி அந்நியார் தலைமையில் வந்து மிகப்பெரிய வலிமையான சக்தியாக உருவானோம்னாக்க தொண்டர்கள் வந்து நம்மளோட பெருமை இன்னைக்கு வந்து வேஷ்டி கட்டிட்டு போனாவே பப்ளிக் நம்மளை ஒரு மரியாதை தான் பார்ப்பாங்க. அதாவது இந்த கேப்டன் முறைக்கு பின்னால பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாலே இந்த இது இருந்தது, அதாவது அந்த மரியாதை இருந்தது. கேப்டன் உடலாம் சரியில்லாத கூட சரி, அந்த வேஷ்டி நம்ம தேமுதிக வேஷ்டி கட்டிட்டு போனாக்க அது ஒரு தனி மரியாதை, பார்க்கவங்களும் மரியாதை பார்ப்பாங்க, அதை ரெஸ்பான்ஸோட பார்ப்பாங்க. அதனால வந்து நம்ம இந்த மாதிரி குணநலங்கள் யாருக்குமே இல்லாத குணநலங்கள் நம்ம தேமுதிகக்காரங்களுக்கு இருக்கும்போது இதை நீங்கள் வந்து வெளியே போனாவே வந்து எல்லாருமே வேஷ்டி கட்டுங்க. ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படிங்கிற போதுலாம் வந்து அந்த கரை வேட்டி கட்டிக்கிட்டு வெளியே போங்க. அதுக்குண்டான பலன்கள் நம்ம கண்ணுக்கு அப்போ தான் தெரியும். அதை நம்ம கண்டிப்பாக கட்டிட்டு வெளியே போகணும். இது முக்கியமான இதை ஏன் அந்த வீடியோ எதுக்கான வீடியோனாக்க தேமுதிகவினர், கேப்டனுடைய ரசிகர்கள், கேப்டனின் விசுவாசிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா அனைவரும் வந்து ஒரு முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது நம்ம அந்த கரை வேட்டி கட்டிட்டு தான் போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்செப்ட்ல தான் இந்த நம்ம வீடியோ சொல்றோம். அப்படி இருக்கும்போது அதற்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. அதற்கான ஒரு இடங்கள் வந்து அதாவது ஒரு தொண்டர்கள் மத்தியில அந்த ஈர்ப்பு இருக்குது. நம்ம போறவங்களே மக்கள் மத்தியில நம்மளோட ஒரு மரியாதையை பார்ப்பாங்க. அதனால தவறாமல் ஒவ்வொருவரும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு போகும்போது, ஒரு வெளியில போகும்போது சாதாரண தொண்டர்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தொண்டராக இருந்தாலும் சரி, அனைவரும் அந்த வந்து வேஷ்டியை கட்டணும், கரை வெட்டிய அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.